சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்பதில் உள்ள சட்ட சிக்கல் தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அப்பாவு சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்றது தவறு என்று இன்று அதிமுக இபிஎஸ் தரப்பில் அங்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தலவாய் சுந்தரம், இது தவிர அந்த இன்பதுரை உள்ளிட்டோர் அந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரு புகார். இந்த சூழ்நிலையில் அடுத்து எஸ்.கே. சுப்பியாவும் பதவியை ராஜினாமா செய்வதாக ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜினாமாவை ஏற்பதில் சரியா அது தவறா சார்? அதாவது நம்முடைய பேரவைத் தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. ஆனா பேரவைத் தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் பேரவைத் தலைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். சரி. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவங்க இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கட்சி தலைமைக்கு கட்டுப்படாம 25 பேரு மாற்று கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க பதவியை நீக்க சொல்லி அந்த ஏடிஎம்கேல இருந்து கொடுத்திருக்காங்க, மனு கவர்னர் கொடுத்திருக்காங்க. அது நிலுவையில இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு நபருக்கு ராஜினாமாவை ஏற்று இவ்வளவு வேகமாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல சபாநாயகருக்கு. வெளியிருந்து பார்க்கும்போது சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. சரி. ஆனா இப்போதைக்கு அந்த மனு நிலுவையில் இருக்கும்போது இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளலாம் சார். அது நீதிமன்றத்தை அனுபவம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சபாநாயகருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அவைக்கல. சரி. அதை வச்சு அவங்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். சரி சரி. பல நீதிமன்ற